நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பெரிய பாலியப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதா ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலில் 30ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்து பெரிய பாலியப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதா ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலில் 30ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் ஆடி கிருத்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மற்றும் வேல் கையில் ஏந்தி கொண்டு திருத்தேர் மற்றும் 1200 எடை கொண்ட 4 சக்கரம் வாகனத்தில் முருக திருவுருவம் சிலையை வைத்துக்கொண்டு உடம்பில் வேல் அம்புகள் குத்தி கொண்டு முருகனுக்கு அரோகர என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் ஜேசிபி இயந்திரங்களுடன் உடம்பில் வேல் அம்பை குத்தி கொண்டு தங்களது பிரார்த்தனை நிறைவேற்றினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்களுடன் கையில் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடி என பக்தர்கள் காவடியை எடுத்து சென்றது தங்களது பிரார்த்தனை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேதா சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் குழந்தைகள் உடம்பில் எலுமிச்சப்பழங்கள் குத்தி கொண்டு வேல் முருகா, வெற்றி முருகா என கோஷங்களுடன் அவர்களது பிரார்த்தனையை நிறைவேற்றினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனின் வழிபாடு செய்தனர்.